ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வாழ்ந்த பிரகாரம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரை பிரதிபலிப்பது எளிதாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இந்த வசனத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக பேசுவதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுகிறேன். ஒரு மணி நேரத்திற்கு நம்ம எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறோம் என்பதும், ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறோம் என்பதையும் குறித்தும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால், நாம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறத அப்படியே ஒரு புக்காக போட்டோன்னா 52 பேஜஸ் உள்ள புத்தகமாக போட முடியும், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம். ஆனால் இந்த பேசுவதை குறித்து வேதம் பல காரியங்கள், நாவை குறித்து பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தியானிக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து நல்ல கவனிங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னா, இவர் நம்ம ஊரில் இருக்கிற தச்சனுடைய பையன் தானே. இவர் எங்கேயும் போய் முறையான கல்வி எதையும் கற்றுக்கொண்டவர் போல தெரியல. இல்லை அன்னைக்கு இருந்தது போல் ஏதாவது ஒரு ரபியோட பாதத்து அருகே உட்கார்ந்து எப்படி பவுல் கமாலியரோட பாதத்து அருகே உட்கார்ந்து காரியங்களை கற்றுக்கொண்டாரோ, அதுபோல் ஏதேனும் பிரதானமான ஒரு ரபியிடம் அல்லது போதகரிடம் போய் இவர் கற்றுக்கொண்ட மாதிரியும் தெரியல. இவர் நம்ம ஊரில், நம்ம ஏரியாவில், நமக்கு தெரிஞ்ச தெருவில் இங்கே தான் இருக்கிறாரு. இவருடைய சகோதரரை நமக்கு தெரியும், இவருடைய சகோதரிகளை நமக்கு தெரியும், இவருடைய அம்மாவையும் தெரியும், அப்பாவையும் தெரியும். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு காரியம் என்னென்னா, இவர் பேசுகிற இந்த வார்த்தை. வசனம் சொல்லுது, கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு கிறிஸ்தவனுடைய மிக மிக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தை என்பது, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை என்பது ஒருவனை உருவாக்கவும் முடியும், ஒருவனை உடைக்கவும் முடியும். அது மாத்திரம் இல்லை, முதல்ல நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு கழுதை இருந்தது. இந்த கழுதை எப்போ பார்த்தாலும் எல்லாரும் இந்த கழுதையை நீ வாயே திறக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதையை ரொம்ப ஏளனமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஏளனமாக பார்க்க ஆரம்பித்த உடனே இந்த கழுதைக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அது காட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரம் போக ஆரம்பித்த போது அங்கே ஒரு சிங்கம் செத்து அதனுடைய தோலை மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சிங்கத்தினுடைய முழு சரீரத்தினுடைய தோல் மட்டும் இருந்துச்சு. உடனே இந்த கழுதை விளையாட்டாக என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அந்த சிங்கத்தினுடைய தோலுக்குள்ளே தன்னை புகிர்த்து கொண்டு அப்படியே அந்த தோலை தூக்கிக்கிட்டே, அந்த சிங்கத்தினுடைய அவுட்டர் ஸ்கின்னை அப்படியே தூக்கிட்டே அந்த கழுதை நடக்க ஆரம்பிச்சுது. இது பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அங்கே போயிட்டு இருந்த ஒரு மான் இதை கண்டு பயந்து ஓடிச்சு, ஒரு முயல் பயந்து ஓடிச்சு. அங்கே போன சில மிருகங்கள் இதை கண்டு பயந்து ஓடணும். என்னடா, நம்மளை பார்த்தா எல்லாரும் நக்கலாக தானே பார்ப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நம்மளை கண்டு எல்லாம் பயந்து ஓடுது, நடுங்குது அப்படின்ன உடனே ஒரு செகண்டுக்கு அது யோசனை வந்துச்சு, ஓஹோ நாம் சிங்கம் ஆயிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தினுடைய ஒரு வீர நடந்து வந்துகிட்டு இருந்தது. எல்லாமே மிருகம் பயங்கரதை பார்த்த உடனே, ஆஹா, கழுதையாக இருக்கும்போது நம்மளை கனவீனப்படுத்தினவெல்லாம் இன்றைக்கி சிங்கமானவனை செதறி போகிறான் பற்றியா அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தாக நடந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் சந்தோஷத்தில் அப்படியே வாய் விட்டு சிரிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி சிரிச்சுது, வாயை விட்டுடுச்சு. அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன சத்தம் வந்திருக்கும். பயந்து போன மிருகங்கள்லாம் ஒரு செகண்டு நின்று திரும்பிச்சு. நாம் சிங்கம்னு நினச்சோண்டா, ஆனால் அது சிங்கம் இல்லை, வெறும் கழுதை அப்படின்னு சொல்லி. நம்ம யாரையும் சொல்லலை, ஆனால் பல நேரம் நம்ம வாயை திறக்காத வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை சிங்கம்னு நினைக்கிறாங்க. எப்போ இந்த வாயை திறக்கிறோமோ அப்போ தெரிஞ்சிருது நம்ம யாருன்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம், வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கொலேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், என்ன பதில் பேசணுங்கிறத அறியும்படிக்கு
உங்கள் வசனம், அதாவது உங்கள் வார்த்தை எப்பொழுதும், எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ரெண்டு பேட்டர்ன், ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று கிருபை பொருந்தின வார்த்தைகள், கரிஷ்மா. அந்த வார்த்தையில் இந்த கிரேக்க மக்கள் சொல்லுவாங்களாமா, சால்ட்டை பற்றி, உப்பை பற்றி பேசும்பொழுது சால்ட் சேரிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதாவது அந்த சால்ட் சேரிட்டர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஃப்ளேவரை பற்றி அவங்க பேசுவாங்களாமா. உப்புனாலே அதுக்குன்னு ஒரு சுவை. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த நல்ல சுவையை சாப்பிட்றவங்க பார்த்தா சொல்லுவாங்க, அந்த சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க, ஏம்மா ரெண்டு உப்பு போடு, அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அப்போ அந்த பாருங்கள், மொத்த சாம்பார் அல்லது மொத்த மட்டன் குழம்புன்னு வச்சுக்கலாமே, அந்த மொத்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டை அந்த ரெண்டு ஸ்பூன் உப்பு அல்லது ஒரு கொஞ்சம் 2 துகள் உப்பு போட்ட உடனே அந்த ஃப்ளேவரே வேற மாதிரி தெரியுது. அப்போ நம்மளுடைய வார்த்தையிலையும் அந்த ஃப்ளேவரே வேற தெரியணும். எப்படின்னா உப்பை போல சாரமுள்ள வார்த்தைகள். ரெண்டாவது அதில் சொல்லும் பொழுது கிருபை பொருந்தின வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபை பொருந்தின வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சென்ஸோட அல்லது ஒரு ஹோல்சம், ஒரு முழுமையான அந்த இடத்திற்கு ஏற்புடையதாக, அதையும் தாண்டி சொல்லப்போனால் கொஞ்சம் கைண்டாக, கொஞ்சம் சென்சிட்டிவாக, ஒரு பர்பஸ்ஃபுல்லாக, வாயை திறந்தால் ஏதாவது சொல்கிறோங்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிரகாரம், உற்சாகப்படுத்துகிறபடி, கொஞ்சம் ஜென்டிலாக, ட்ரூத்ஃபுல்லாக, லவ்விங்காக, தாட்ஃபுல்லாக, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும். தடித்த வார்த்தைகள், கனமான வார்த்தைகள் இல்லை. இன்னும் ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா, பவுல் உப்பை குறித்து சொல்லும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் அந்த உப்பை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா லேவியர் ஆகமத்தில் பலியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தில் பலியில் உப்பை சேர்க்கிறத நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நிலத்தினுடைய தீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உப்பை கரைச்சி தெளிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைகளாக அல்லது சாரம் ஏறின என்ன, சுவை மிகுந்த, உப்பானது சாரமற்று போனால் ஒன்றுத்துக்கு உதவாதுங்கிற மாதிரி இந்த வார்த்தையில் சாரம் இல்லாமல் போனால், சுவை இல்லாமல் போனால் வார்த்தைகள் வெற்று வார்த்தைகளாக மாறிவிடும். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சரியா சொல்லலை, வாய் வரைக்கும் வந்துருச்சு, நல்ல வேலை வாய் வரைக்கும் வந்துச்சு, வாயிலேருந்து புறப்படலை. ஏன்னா இந்த அம்பு புறப்பட்டதுக்கப்புறம் சாரி லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லவே முடியாது. அது போச்சுன்னா போனது தான். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சரி, கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், அப்போ நார்மலான வார்த்தை பேசலாமா சார் அப்படின்னா, நார்மலான வார்த்தை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அப்படின்னா, 4 பேருக்கு பக்தி விருத்தி ஏற்படுகிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கலவைக்கெல்லாம் சொல்லணும்னா, அப்படி உங்ககிட்ட ஏதாவது உன் இருதயத்துக்குள்ள சரக்கு இருந்துச்சுன்னா அதை மட்டும் வெளியில் சொல்லு, இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்துரு. சிங்கம் வேடமிட்ட கழுத மாதிரி நாம் ஏன் கத்தி நான் சிங்கம் இல்லை கழுதன்னு காமிக்கணும்? வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. சில பக்தி விருத்திக்கு ஏதுவான கெட்ட வார்த்தையும் பேச முடியும். நாம் பேசுகிற சில வார்த்தையை கேட்டு பக்தியை விட்டுட்டு போனவங்களாம் இருக்கிறான். அப்போ பக்தி விருத்தியும் வரணும், அதை சொல்கிறதும் நல்ல விதமாக சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தை உன்ட இருந்துச்சுன்னா அதையே நீ பேசு. யாருக்கு பேசு? உனக்கு பிரயோஜனமாக பேசாத. இப்போ வந்திருக்கான், தப்பு செஞ்சுருக்கான், 4 பேர் மத்தியில் இப்போ ஸ்ட்ராங்காக கேட்டால் நமக்கு ஒரு ஆசுவாசம் வரும், நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், நம்மளுடைய இச்சையை தீர்த்துக்கலாம், நம்மளுடைய கோபத்தை தீர்த்துக்கலாம், நமக்கு ஒரு திருப்தி வரும். உனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அல்ல, யாருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி? நீ எதை பேசுறியோ அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச கடவோம். கெட்ட வார்த்தை கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவாக வார்த்தை இருந்தால் பேசு, இருந்தால் அதையே பேசு, அதையே ரொம்ப முக்கியம், அதையே பேசு, வேற எதையும் பேசாத. அப்படியே அதையே நீ பேசினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் அஜெண்டா வச்சுக்கிட்டு நம்மளை யாருன்னு காமிக்கணும், நமக்கும் பிரயோஜனமாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய வார்த்தைகளையே நாம் பேசுவோம். ஒருவேளை வீட்டில் கூட பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நம்ம செயலாற்றும் போது கூட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல், தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல்
கிருபை பொருந்தின உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பயன்படுத்தி உப்பு அப்படியே கரைஞ்சி சுவை கொடுக்குற மாதிரி நம்முடைய வார்த்தையும், அந்த வார்த்தை என்ன வார்த்தை அவன் சொன்னான் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தை வெளியே தெரியாமல், அந்த வார்த்தையில் இருக்கிற சங்கதி வெளியே தெரிகிற மாதிரி, அந்த வார்த்தையில் இருக்கிற மெசேஜ் வெளியில் தெரிகிற மாதிரி. எப்படி உப்பு போட்ட உடனே உப்பு வெளியில் தெரியாது, ஆனால் உப்பு கரைஞ்சதுனால உப்பினுடைய சாரம் சுவை மட்டும் வெளியே தெரியுமோ, அதுபோல் நான் என்ன வார்த்தை பயன்படுத்தினேங்கிறது மறைஞ்சி என்ன செய்தி சொல்ல வந்தேங்கிறத எல்லாருக்கும் தெரிய வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய ஞானத்தை நாம் தேவனிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனம் கிருபை பொறிந்த வார்த்தையாக இருப்பதை கண்டு அந்த ஊர் மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. பவுல் சொல்லும் பொழுது, கெட்ட வார்த்தை அல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான உப்பால் சாரமேறின வசனத்தையே பேசுங்கள். ஆண்டவரே, எங்களோட வார்த்தையும் கெட்ட வார்த்தைகளாக இல்லாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக, எங்களுக்கு முன் இருக்கிற மனுஷருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக, சாரமேறின வார்த்தைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த ஞானம், அந்த வெக்காபுலரி, அதை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. உம்மை போல் நாங்களும் பேச உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.